எல்லாம் தேவனை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவித்து தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நேற்று தினத்தில் நீங்கள் விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், விடுதலைக்காக ஒரு மாற்றத்திற்காக தேவனை தேடி வந்திருக்கலாம். அவர் விடுவித்து அவர்களை எல்லாம் தமக்கு சொந்தமாக்குகிறார், தம்முடையவர்கள் ஆக்குகிறார். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் 9 பிசாசு பிடித்த அந்த சகோதரி விடுதலைக்காக தேவனை தேடி வந்திருப்பா. ஆண்டவர் எல்லா பிசாசிலிருந்து விடுவித்து இப்போ அவளை தம்முடையவள் ஆக்கினபடியினாலே அவர் கல்லறையிலே உயிர் தெழுந்து முதலாவதாக தம்மை அவளுக்கு, ஏனென்றால் அந்த மகதலேனா மரியாள் அவருடையவள் ஆக்கப்பட்டாள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நான் கர்த்தருடையவள் கர்த்தருடையவன் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது அவருக்காக, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருக்காக. ஆமே. நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோம். தேற்றரவாளனே, எங்களை தேற்றுமடியாய் இறங்கி வந்திருக்கிறவரே, ஊற்றுண்ட பரிமள தைலமே, உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படியாய் வெளிப்பட்டிருக்கிறவரே, தேங்க்யூ, க்ளோரி. பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, கரங்களை தட்டி கரங்களை தட்டி, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் மேன்மையானவர், நீர் மகிமையானவர், எனக்காக மகிமையானவைகளை செய்து முடிக்கிறவர், என் சார்பில் செயலாற்றுகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தெய்வமே. அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் நடுவிலே, உங்கள் நடுவிலே, உங்க குடும்பத்திலே இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஆவி ஆத்மா சரீரத்திலும் அவர் பலமாய் வெளிப்பட்டு கிரியை செய்ய போகிறார். நீ என்னென்ன ஜெப விண்ணப்பங்களோடு இந்த அதிகாலை இருக்கிறீர்களோ அத்தனை ஜெப விண்ணப்பங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இடைபட போகிறார், அவர் குறுக்கிட போகிறார், அவர் தலையிட போகிறார். ரிகதா ஷகலரதனரா. ஆமென். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திருந்தே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திருவே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், குடும்பத்திற்குள்ளாய் நான் அக்கினியாய் வருகிறேன் என்று. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஆமே. நான் குடும்பத்திற்குள்ளாய் பெரும் காற்றாய் வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியாய் வெளிப்படுகிற, உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படியாக நான் யுத்தத்தில் வல்லவராய் உனக்காக வெளிப்படுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஆமே. நீர் அப்படியே என் வாழ்க்கையில் இன்றைக்கு செயல்பட போகிறீர், அப்படியே என் குடும்பத்தில் இடைபட போகிறீர், அப்படியே இந்த நாளிலே பலமாய் கிரியை செய்ய போகிறீர். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரிசுத்தரே, 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 நீர் வாருமே, எழுந்தருளுமே, பரிசுத்தரே, பரிசுத்தரே,
பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே எழுந்தருளுமே நீ நெருப்பாய் வருவே நீர் காற்றாய் வருவே நீர் அக்கினியாய் வருவே நீர் அன்பாக வருவே நீ நெருப்பாய் வருவே நீர் காற்றாய் வருவே நீர் அக்கினியாய் வருவே நீர் அன்பாக வருவே தேற்றரவாழனே என்னை தேடி வந்திரே தேற்றரவாழனே என்னை தேற்றும் தெய்வமே தேற்றரவாழனே என்னை தேடி வந்திரே தேற்றரவாழனே என்னை தேற்றும் இப்ப சத்த உயர்த்தி நீ நெருப்பாய். ஆமென். இடைபடுங்க ஆவியானவரை ஒவ்வொருவர் மேலையும் நெருப்பாய் நெருப்பாய் அக்கினியாய் பலவீனங்கள் சுட்டரிக்கப்படத்தக்கதாக ஆமே பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கத்தக்கதாக அக்கினியாய் பெரும் மலையாய் அக்கினியினால் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளாய் ஆவி ஆத்தும சரீரத்திற்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகபஷகலரனா எல்லா தடைகள் உடையட்டும் சத்துருவின் வல்லமைகள் அழிவதாக. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இடைபடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளாய் எடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளாய் எடுக்கிறார். ஓ உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உங்க பிள்ளைகள் உங்க குடும்பம் உங்க எதிர்காலம் உன் வாழ்க்கை உன் தேவை உன்னுடைய பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளாய் இன்றைக்கு வந்து நிறுத்துகிறார். அவர் எழுந்தருளியாயிற்று. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவர் எழுந்தருளியாயிற்று. அவரை பகைக்கிறவர்கள் ஓடி போகிறார்கள். அவர் எழுந்தருளியாயிற்று. பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் தம்முடைய ஜனத்தை இந்த ஆலயத்தை இந்த சத்தத்தை தூரத்தில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய மகிமை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஆமென். ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். தேவனை காணும்படியாக அவருடைய மகிமை உணரும்படியாக ஏசாயா தரிசித்தது போல தரிசன கண்கள் திறக்கப்படுகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியாயிருக்கிற தேவனை தரிசித்து அதரிசனமானவரை தரிசித்து விசுவாசத்தில போராட துவங்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் நடுவில் நீர் பலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய நாமத்திற்கே முழு மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த மார்ச் மாதம் 1 தேதியில ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்வதற்கு அவருடைய பிரசன்னத்தோடு இணைவதற்கு நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாக்கியத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறீங்க? அவரை கெட்டி சேரும்படியா இன்றைக்கும் எனக்கு ஒரு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவருடைய பேழைக்குள்ளே சேர்க்கப்பட்டது. இந்த பேழையை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அதிகமாக ஒரு ஆச்சரியம் தோன்றும். பாருங்க, பேழையில கர்த்தர் எந்த குறைவும் வைக்கல. நோவாவுக்கும் அதுல இருந்த குடும்பத்திற்கும் அதுல இருக்க மிருக ஜீவன்கள் யாருக்கும் கர்த்தர் எந்த குறைவும் வைக்கல. அங்க மலடு இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நோவா அவனுடைய பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலையேன்னு ஏங்கலை. ஏன்னா அவனுடைய 3 பிள்ளைகளுக்கும் சரியான வாழ்க்கை துணையும் கர்த்தர் பேழைக்குள்ளாய் வைத்து இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறோமேன்னு கவலைப்படலை. ஏன்னா பேழையை விட்டு இறங்கின உடனே பழுகி பெருக துவங்கிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதற்குள்ளாய் இருந்த மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் மலடா இருக்கவில்லை.
ஆகாரத்திற்காக கவலைப்படலை. ஏன்னா ஆகாரத்தை அங்கே கர்த்தர் நிறைவாய் வைத்திருந்தா, சந்தோஷமும் சமாதானமும் அங்கே நிறைவாய் இருந்தது. ஏனென்றால் அந்த பேழையின் கதவை அடைத்து சாவியை கரத்தில் வைத்திருந்தவர் யார்? 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 ஆமே, இந்த பேழைக்கு, இந்த சபைக்கு, இந்த ஆலயத்திற்கு முழு உத்தரவாதியும் முழு பொறுப்பாளியும் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. உங்களை போஷிக்கிறவர் அவர், உங்களை மேய்க்கிறவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடா யாரையும் விடுகிறது இல்லை. ஆமென். பழுகி பெருக விடாமல் அவர் யாரையும் விடுகிறது இல்லை. பழுகி பெருக செய்கிறார், பழுகி பெருக செய்கிறார். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணைகளை ஆயத்தப்படுத்தி தருகிறார். எஸ் ஜீசஸ். எந்த குறைவும் இல்லாமல் பழுகி பெருக பண்ணுகிறவர். ஏன் அப்படின்னா அவருக்கு தேவை பரிசுத்த ஜாதி, அவருக்கு தேவை பரிசுத்த சந்ததி. அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் அழிவு வர ஒரே காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து ஆமே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஸ்திரீயின் வித்தா இந்த உலகத்தில் பிறக்கணும். ஆனால் பிசாசு எல்லாரையும் அசுத்தப்படுத்தி வைத்துட்டான். அல்ல, நோவாவை மட்டும் நமக்காக பிரித்தெடுத்து வேற எல்லா ஜனமும் அழிக்கப்பட்டது. நோவாவிலிருந்து அடுத்து உலகம் பலுகி பெருக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆமே, இந்த மார்ச் 1 ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இன்றைக்கு கர்த்தருடைய கை நம்மோடு உறுதியாக இருக்க போகிறது. அவருடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த பலன் உங்கள் மரண பரியந்தமும் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும். உங்கள் ஆயுசு முழுவதும் கர்த்தர் தருகிற பலன் போதும். அவர் ஆவியானவர் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களை நடத்துகிற அந்த உன்னத பலன் மரண பரியந்தம் கொண்டு செல்லும். மரண பரியந்தம் நம்மை பலப்படுத்தும். மரண பரியந்தம் அவர் கூட இருப்பார். என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகாதா ஷகலரதனா. ஹல்லேலூயா. என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் கனிகூர வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் கனிகூர வேண்டுமே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் உயிரும் என் இயேசுவுக்காக? கரம் தட்டி பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் கனிகூர வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து. கரம் தட்டி கரம் தட்டி கரம் தட்டி நல்ல சத்தமா ஹல்லேலூயா. என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் கனிகூர வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் கனிகூர வேண்டுமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே.
என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவினே நான் கனிகூரவேன். இந்த வார்த்தையை சத்தம் உயர்த்தி, என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவினே நான் கனிகூர வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் கனிகூர வேண்டுமே. எல்லாரும் என் இயேசுவை நான் நேசித்து, சத்த உயர்த்தி, என் இயேசுவை நான் நேசித்து, நீர் மாத்திரம் எனக்கு போதும், உம்மையே நான் தஞ்சமாய் கொண்டிருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், என் கர்த்தர் எனக்கு பலன், என் கர்த்தர் எனக்கு கேடகம், என் கர்த்தர் எனக்கு மறைவிடம், ஆபத்தில் அனுகூலமான துணை, என் பலனே. என் இயேசுவை நான் நேசித்து, ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் வல்லமையாய் வெளிப்படுகிறவரே, ஒவ்வொருவர் மேலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்தையும் ஆட்கொள்ளுகிறவரே, ஆட்கொள்ளுகிறார், ஆட்கொள்ளுகிறார், நிரப்ப துவங்குகிறார், ஆளுகை செய்ய துவங்குகிறார். பிரசன்னத்தினால இதோ நிரப்புகிறார், பிரசன்னத்தினால் இதோ நிரப்புகிறார். ரிகதா ஷகலரனரா, அவருடைய பிரசன்னம், அவருடைய முகத்தின் ஒளி நம் மீது பிரகாசிக்கப்படுகிறது. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். தேங்க்யூ ஹோலி, தேங்க்யூ holy, thank you holy, thank you holy. Hallelujah, 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 hallelujah. Rikabashakalaradana, Rikabarashanturadaragasyatanara. Thank you Lord. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. யாவருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். இந்த பாடலை பாடி பாடி ஆவியானவருக்குள்ளாய் இடம் கொடுத்து அம்மே ஜெபத்திலே போராட போகிறோம். உங்கள் விசுவாசம் நிறைவேறும்படி போராடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் போராடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா. கேட்கலையே, சத்தம் போதாது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் சூழ்நிலையில செயல்பட போதுமானவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை மலை போல் பிரச்சனை நின்றாலும் அதற்கு விரோதமாக ஆமென் என்னைக்கு எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை மெழுகு போல உருக பண்ணுகிறவர் அவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அபிஷேகம் என் மேல் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி ஜபத்தில போராடணும். நீங்க எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று உங்க விசுவாசத்திற்காக ஜபத்தில போராடணும். என் ஆண்டவர் என் பிள்ளையை ரட்சிப்பார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கன்னா அந்த விசுவாசத்தை பார்க்கிற வரை, அதை பார்க்கும் வரை, அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கும் வரை ஜபத்தில போராடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, நீங்க பாவத்திற்கு விரோதமாக இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடலையே. குடும்பத்தில் குடிவெறி அப்படிங்கிற பாவம் இருக்கு. குடும்பத்தில் பாவத்தை சாபத்தை கொண்டு வந்து சத்துரு போராடிட்டு இருக்கிறான். இதை எதிர்க்கத்தக்கதாக, இதற்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாக ஜெபத்தில் போராடியே ஆகணும். போராடுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் தமது பலனை கட்டளையிடுகிறார். அவர் அநேகரை போராளியாய் அபிஷேகிக்க போகிறார். தடைகளை உடைக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண போகிறார். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன்,
என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைக்கு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை தான் இடர்கள் நான் விசுவாசிக்கிறதை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆமென் 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 ஹல்லேலூயா. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நாம் ஓடுகி. சந்தோஷமா இந்த பாதையிலே நான். இப்போ உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. போதாது போதாது, எல்லாரும் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சத்தம் உயர்த்தி உங்க தொண்டையில இருக்கிற பலனை கொடுத்து லாபமான அனைத்தையும் ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லே. சத்தமாய் சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லே. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு வாலிப பிள்ளை எல்லாரும் நல்ல கரம் தட்டி சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ரிலம்டா வஷிகபரத்துனாரதனரா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன்.
இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 ரகதலபௌ சந்தரபலபௌ ரிகபரபலதுரா ரிகபல் பிரௌடபரகஸ்யாத்தனரா ரிக்கேதேனா சந்தல் அதிகமத் பிரௌடபரா. ஆவியானவரே, கர்த்தர் உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் உன் நடுவில் எழுந்தருளி ஆயிற்று. ஆமே, சர்வ வல்லவர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல விசுவாசித்து ஜெபத்திலே நில்லு சகோதர சகோதரி. அதரிசனமான கர்த்தர் அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. ஓ, நீ கூப்பிட கூப்பிட வெளியரங்கமா உனக்கு பதில் செய்வா. வெளியரங்கமாய் பதில் செய்வா. இது மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. பிதாவை நோக்கி ஓ விண்ணப்பம் பண்ணுகிற நேரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். உனக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா தடைகளும் நீங்கி போகிறது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பலமாய் இடை கட்டுகிறபடியே ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறபடியே ஸ்தோத்திரம். ரிகதபஷகலரனரா ரிகபரபஷபலதரகசியாத்தனரோ. இன்றைக்கு ஒரு புது பல கர்த்தர் சொல்லுகிறார். என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும். என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும். ரிகபஷகலரனா ஓ ரிகபரபஷந்தனா. கர்த்தர் சிலருடைய கரங்களை பிடிக்கிறார். சிலருடைய கரங்களை பிடிக்கிறார். ஆண்டவரே, ஆமே, நான் உங்க கரத்தை விட மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்னை உறுதியாய் பிடித்திருக்கிறீர். உங்க கரம் என்னோடு உறுதியாயிருக்கும். மனுஷன் மாறலாம், உன்னுடைய சொந்த பந்தங்கள் மாறலாம். கர்த்தர் மாறுகிறவர் அல்ல. ஜீசஸ் ஜீசஸ். ஜெபிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென். அசுத்தங்கள் நிர்மூலமாகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தேவனே, ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஹalleluya. ரிகபஷகலரனரா. Yes Jesus, yes Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆமென். விசுவாச வீரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று. உங்க விசுவாசத்தில் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ, விசுவாசத்தில் தேவனோடு எப்படி கெட்டி சேருகிறீர்களோ அப்படி ஜெயத்தை பெறுகிறீர்கள். அப்படி உனக்கு ஜெயம் வெளிப்படுகிறது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தது போல, ஆமே, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டது போல, விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தது போல, ஆமேன். தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவரை ஆராதிக்க உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமே ஆமே ஆமே. விசுவாசத்தோடு ஜெபிக்க, ஆமே, அக்கினியின் உக்கிரகத்தை அவித்து போட முடியும். ஆமே, விசுவாசத்திலே ஜெபிக்கும் போது பலவீனத்திலே பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே ஆமே. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய கரத்தில் என் ஆவி ஆத்தும சரீரத்தை கரத்தில் தருகிற ஆண்டவரே, ஒரு மெய்யான பிரசன்னத்தை உணரும்படியாக தேவ மகிமை எங்களை மூடட்டும். கர்த்தருடைய மகிமை எங்களை மூடட்டும். சர்வ வல்லவருடைய மகிமை எங்களை மூடட்டும். தேற்றரவாளன் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. எல்லாரும் அப்படி ரெண்டு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி என் ஆவி ஆத்தும சரீரத்தை கரத்தில் தருகிறாண்டவரே, அப்படியே கல்வாரி பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். அவன் நம்முடைய மகிமை என்னை ஆளுகை செய்ய, நம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். எல்லா தடைகள் உடைவிட்டோம்.
எல்லா தடைகள் உடைந்து போகட்டும். ரிக்காப ஷப்பல் பிரௌடப ரகசியாத்தனரோ அந்தகாரத்தின் கிரியைகள் அழிவதாக, அந்தகாரத்தின் கிரியைகள் அழிவதாக, சபிக்கப்பட்ட சத்துருவின் வல்லமைகள் அழிவதாக. ஒப்புக்கொடு சகோதரி, பிசாசின் வல்லமைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டோடைய சமூகத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்க அக்கினிக்குள்ளாய் தருகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எலியாவின் பலிபீடத்தில் தகன பலி வைக்கப்பட்டது போல தகன பலியா என்னை தருகிறேன். எலியாவின் பலிபீடத்தில் தகன பலி வைக்கப்பட்டது போல இந்த காலை நேரத்தில் தகன பலியா என்னை தருகிற எனக்காக வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். தேவ மகிமை என்னை சந்திக்கட்டும். ஆமென். அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே, உங்க பரிசுத்த அக்கினினால் இன்றைக்கு நீ உத்தரவு அருள போகிறீ. ஆமென், ஆமென், ஆமென். என் கண்கள் பார்க்காவிட்டாலும் உங்க அக்கினி என் மேல வந்து விழுது ஆண்டவரே. ஆமென். என் இருதயத்திலே தோன்றாவிட்டாலும் நீர் எனக்காக செய்கிற கிரியைகள் பயங்கரமாய் வெளிப்படுகிறது. ஓ ரிகாபா ஷகலரதனா, இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை. ஆமென். அணுக்களுக்குள்ளாய், ஊனுகளுக்குள்ளாய், ஒவ்வொரு செல்களுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. நாடி நரம்புகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளாய் ரிகாதா லஷிகரனா. கர்த்தருடைய பலத்தில பலன்கள் உன் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழுகிறது இல்லை. கர்த்தருடைய பலத்தினாலே பலன்கள் உன் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழுகிறது இல்லை. கர்த்தருடைய பலத்தில பலன்கள் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நீ தண்ணீரை கடந்து கொண்டிருக்கிறாய், அக்கினியில் நடந்து கொண்டிருக்கிறாய். பயப்படாத. உன் வஸ்திரமாகிலும் அதில் கருகிறது இல்லை. உன் வஸ்திரத்தில் கூட அந்த புகை அணுகாது. ஒரு புகை கூட உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு விரோதமாக அந்த 7 மடங்கு எரிந்து கொண்டிருந்த அக்கினி சூளை பலன் கொள்ளாமல் போனது போல, பலன் கொள்ளாமல் போனது போல அந்த அசுத்த அக்கினி ஒன்னில பலன் கொள்ளாது. உன் குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் உன்னில் பலன் கொள்ளாது. எரிந்து சாம்பலாக்கப்படும், எரிந்து சாம்பலாக்கப்படும். கர்த்தரே தெய்வம் என்பதை அவர் அக்கினியினால் நிரூபிப்பார். அவர் எப்படி ஆகிலும் உனக்காக கிரியை செய்வார். எதை கொண்டாகிலும் உனக்காக அவர் இடைபடுவார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும். கலங்காத, கலங்காத. கர்த்தரில பலன்கள், கர்த்தரில் பலன்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும். யாக்கோபின் வல்லவரின் புயங்களினாலே அவன் கரங்கள் பலப்படும். நீ நல்லவர், நீர் பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். மகிமைக்காக நன்றி, பிரசன்னத்திற்காக நன்றி. கையளவு மேகம் பெருமழையை பொழிய பண்ணி கொண்டிருக்கிறபடியா நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு பெரிய அசைவு, அசைவு. வியாதிகள் மறையத்தக்கதாக, பிசாசின் வல்லமைகள் அழியத்தக்கதாக, சிறைபிடித்து வைத்திருக்கிற சத்துரு சுட்டரிக்கப்படுகிறார். எல்லா பார்வோனின் ஆவிகள் அழிவதாக. கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி சிறைப்படுத்துகிற, ஆராதிக்க விடாதபடி சிறைப்படுத்துகிற பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. ரிகபல சகலரதனர ரிகபரபரபலவ சப்தரகசியாதனரோ ரிகபரபரபலவ ஷாலதரலகே மனரதலரனரோ ரிகபப ஷிகலதலரனரா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Yes glory, yes glory, yes glory. Hallelujah, hallelujah. இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. அனலாய் மாற்றுங்க. ஆவியானவர் ஆட்கொள்ள துவங்கி ஆயிற்று. அனலாய் உன்னை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஹல்லேலூயா. உங்க அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யம் தினம் தினம் புது புது திட்டங்களை வைத்து உலகத்தில் செயல்படுகிறது.
ஆமென். பரலோக ராஜ்யம் புது புது விதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய பிஸ்னஸை அதிகரிக்கிறதுக்காக புது புது அப்டேட்ஸை கொண்டு வருகிறது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் திட்டங்களை புது 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 விதங்களிலே கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உன் சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டது, நீ இதுவரை கண்டிராத மகிமை, அது இதுவரை நீ யோசித்து கூட பார்க்காத வழிகளிலே கர்த்தர் உனக்காக புதிய பாதைகளை துறக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் முதல் தேதியிலே ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், விழுந்து போவேனோ, இழந்து போவேனோ, நான் பயந்தது வந்து போகுமோ என்று கலங்காத கலங்காத, என் கரம் உன்னோட உறுதியா இருக்கும். நீ நினையாத வழியில உன்னை நடத்துகிற கர்த்தனா, நீ அறியாத பாதையில உன்னை கொண்டு சொல்லுகிற தேவனா, ஆச்சரியமானதை காண்பிப்பேன், அனுகூலமானதை காண்பிப்பேன். நான் உனக்கு அனுகூலமாய் துணை செய்து உன்னை தேற்றுகிறதற்கு ஒரு அடையாளத்தை காண பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory, glory, glory. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அப்படி ஜெபிக்க போகிறோம். இப்ப ஆவியானவர் மட்டும்தான் உங்களை நடத்த போகிறார். அவர் கரமனை தொட்டு அபிஷேகிக்க போகிறது. என் பிரியவே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை, நீ என்னுடையவன். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்கி மறைவிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அப்படி சத்தம் உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிற என் பெரியமே ரூபவதியை, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆமென். பலனில்லா நேரங்களில் உதவிடும் துணையாளரே, உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் இடைபடுகிறபடியே ஸ்தோத்திரம். ரிகதா மஷகலதனா ரிகலேகே மனஹப் சம்தராதர பௌரி கபரபலஷே, ஆட்கொண்டு எங்களை. ஹல்லேலூயா. பேசு பேசு, அப்படியே ஆராதிக்க துவங்குங்க. அவர் எப்படி வார்த்தைகளை தருகிறாரோ அப்படி ஆராதி ஆத்துமாவே. ரிகதா லஷேகலே தெலேகமனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. லிபல ஷகல தரமனர ரிக்கபரபரபரப ஷபலகசியாத்தனரோ, ரிக்கபரபரப சந்தராதரகசியாத்தனரோ, ரிபா கல தெலேகேனரா. கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஹல்லேலூயா. உன் கண்கள் புறா கண்கள், ஆமென். உன் கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை நான் பார்க்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபனா, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. மனுஷனுக்கு நீ மறைவா இருக்கலாம், எனக்கு நீ மறைவா இல்ல, எனக்கு நீ மறைவா இல்லை. ஏறி வா, என் அண்டையில ஏறி வா, எழுந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபஷகலரனா ரிபலகர
அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை கொடுக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, நீ ஏறி வா, என்னிடம் எழுந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தாலும், ஆமென், ஆமென், நீ மறைவிடத்தில் இருந்தாலும் உன் முக ரூபத்தை நான் பார்க்கிறேன். ஆமென், ஆமென். உன் வேதனைகளை நான் அறிகிறேன். உன் கண்ணீர் எனக்கு மறைவாய் இருக்கவில்லை. பேச துவங்குங்க, பேச துவங்குங்க. ஆவியானவரோடு ஒன்றிணைந்து, பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றிணைந்து எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, glory. Yes, glory. Yes, glory. Yes, glory. Yes, glory. Amen. 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 Hallelujah. 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 Amen. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மணவாளி வனாந்தரத்திலிருந்து ஏறி வருகிறாள் என்று. நீ இருக்கிற சூழ்நிலை பாத வனாந்தரமா இருந்தாலும் நீ எழுந்து வர வேண்டியது உன் ஆத்தும நேசர் அண்டைக்கு. நீ எழுந்து நெருங்கி வர வேண்டியது உன் ஆத்தும நேசர் அண்டைக்கு. கர்த்தர் சொல்லுகிறா, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில பழுது ஒன்றுமில்லை. லீபனோனில் இருந்து என்னோட வா. என் மணவாளியே, லீபனோன் கொடுமுடியில் இருந்து என்னோட வா. ஆமே, சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தோ, சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தோ, மலைகளில் இருந்து என்னிடம் ஏறி வான்னு சொல்லுகிறார். உன் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், நீ தேவனிடத்தில் நெருங்க நெருங்க அவர் போராடும்படி உனக்கு பழக்குவிக்கிறார். ஆமென். ஆவியிலே யுத்தம் செய்யும்படி உனக்கு கற்று தருகிறா. உன் கைகளை போருக்கும், உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறா. உன் பிள்ளையை எப்படி மீட்டெடுக்கணும், உன்னுடைய ஆஸ்திகளை, உன்னுடைய சொத்துக்களை சத்துரு எடுத்து கொண்டிருக்கிறார், சத்துரு வசப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை எப்படி மீட்டெடுக்கணும், இதை எப்படி சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி எடுக்கணும்னு போராடும்படி அவர் யுத்தத்திலே படிப்பிக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்தில் அப்படி எழுந்து நின்று கொண்டு ஜெபத்தில் போராடு. ரத்தம் சிந்தத்தக்கதாக ஜெபத்தில் போராடு. ஆமென். சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கத்தக்கதாக ரத்தம் சிந்தத்தக்கதாக ஜெபத்திலே போராடு. இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே போராடி ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழும் வரை அவர் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடினார். போராடினதினாலே அகில உலகத்தையும் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியில் இருந்த அத்தனை ஆத்மாவையும் அத்தனை கோடி கோடி ஜனங்களையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு பாக்கியவான்கள் ஆக்கினார். நீ போராடி பாரு, உனக்கு ஜெய நிச்சயம். ஜெபத்துல மாத்திரம் சோர்ந்து போகாதீங்க. என்னென்ன காரியம் நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்களோ அதையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே இறக்கி வைங்க. சமாரிய ஸ்ரீ ஆண்டவர் வந்து சந்தித்த போது அவ தன்னுடைய கையில் இருந்த குடத்தை அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்துட்டு அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு சமாரியா நாட்டுக்குள்ள ஓடி போகிறா. அதே போல இன்றைக்கு தேவன் அண்டையில் நெருங்கி வந்து நிற்கிற ஆத்துமாவே, நீ நிற்கிறது அவருக்கு முன்பதாக மறந்து போகாத. தேவனுக்கு முன்பதாக நிற்கிறாய். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு புது பலனை எனக்கு தரணும்னு விரும்புகிறீங்க? புது பலனை உண்மையா கேட்கிறவங்க, விரும்புகிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, ஆமென், எனக்கு இந்த பலன் போதாது, எனக்கு புது பலன் வேணும், கர்த்தருடைய புதிய பலன் எனக்கு வேணும். கர்த்தருடைய புதிய பலன், கர்த்தருடைய புதிய பலன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலே பல பல அற்புதங்களை அடையாளங்களை செய்து தம்முடைய ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்த அதே புய பலன், அந்த பலனை கர்த்தர் உங்க மேல வைத்து சத்துருக்களை முறியடிக்க பழக்குவிக்க போகிறார். சத்துருக்களை முறியடிக்க உங்களை போர் ஆயுதமாய் கரத்தில் எடுக்க போகிறார்.
ரிகா ஷாக்கா லவுடப ரகசியாத்தினரு. அல்லேலூயா. விரும்புகிறவர்கள் மாத்திரம் கரம் உயர்த்தி. நாம் பார்க்கலங்க, ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நாம் பார்க்கல, ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. நீங்க எந்த இடத்திலிருந்து எதனை சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தாலும் உங்க வாஞ்சியை அறிகிறவர் அவர். மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், வாஞ்சிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நீ நெருங்கு. நீ எத்தனை நாட்கள் இப்படி தூரமா நிற்ப? உன் ஜெபத்தில் மாற்றம் உண்டாகட்டும். போராடும்படி ஜெபத்தில் படிப்பிக்கப்படுகிறாய் சகோதரி. ஆமென். உன் ஜெபம் இனி சாதாரணமா ஜெபமா இராது, எல்லார போல இல்ல. உன் ஜெபம் இனி நீ ஜெபிக்கும் போது அதுல கிரியை வெளிப்படும். நீ ஜெபிக்கும் போது அதுல தேவ வல்லமை வெளிப்படும். நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறத பார்ப்ப. நீ ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில், அந்த நொடி பொழுதில், அந்த ஸ்பாட்ல கர்த்தர் தமது வல்லமையான செயல்களை உனக்காக செய்கிறது. உன் ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறது. உன் ஜெபத்தை பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளுகிறது. உன் ஜெபத்தை பரலோக ராஜ்யம் கேட்டு செயல்படுகிறது. உன் கண்கள் பார்க்கும். இதுவரை மறைமுகமாய் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார், இனிமேல் வெளியரங்கமாய் அவர் கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு சகோதரி, உன் ஜெபத்தை கொண்டு நான் வெளியரங்கமாய் கிரியை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் உன் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. உன் குடும்பத்தில், சபையில, தேசத்தில் நீ எதை கட்டுகிறாய் அது கட்டப்படும். எதை கட்ட வைக்கிறாய் அது கட்ட வைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார். விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்காத. இது நீ போராடி பெற்றுக்கொள்ளுகிற காலம், போராடி பெற்றுக்கொள்ளுகிற காலம். ரிகாதா ஷேகாலாரானா ரிகாலா தீகமன சந்தரபௌரியா. அக்சால் காலேபினிடத்தில் வந்து, என் தகப்பனே எனக்கு செழிப்பான நிலத்தை தர வேண்டும் என்று கேட்க கேட்க அவன் கொடுத்தது போல செழிப்பான இடத்தில் ஆவியானவர் உன்னை கொண்டு வருகிறார். செழிப்பான இடத்தை கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள அக்கினியே, ரிகபலப சந்தர பௌரி கபரபலதர ரிகலதர மனதலரலரன ரிகபப சகலதரனர. எல்லா தடைகள் உடைகிறது, நாவின் கட்டுகள் உடைகிறது. ரிகபப சகலரன. அக்கினி தலலாய் மாற்றப்படுகிறாய், அக்கினி தலலாய் மாற்றப்படுகிறாய். உன் நாவுகள் அக்கினி தலல்கள் ஆக்கப்படுகிறது. பிசாசை இனம் கண்டு துரத்தும்படியாக, பிசாசை இனம் கண்டு துரத்தும்படியாக கர்த்தர் உன்னை அக்கினியினால் அபிஷேகிக்கிறார். அதிகாரப்படுத்துகிறார். புறாவை போல உன் மீது வந்து அமர்கிறார். வெண்புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மேல அக்கினி சாட்டைகளை அடித்து இதோ வந்து அமர்கிறார். பற்றுகள், இதோ வந்து அமர்கிறார். பற்றுகள். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. கணுக்கால் அளவு அல்ல. எல்லாரும் இடம் கொடுங்க. யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கட்டும். எல்லாரும் எல்லாரும் ஆமே. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக தேவ மகிமை, பரிசுத்த மகிமை, அக்கினி மகிமை, பரலோக மகிமை இப்போதே நிரப்புவதாக, நிரப்புவதாக. எல்லா தடைகள் உடைகிறது. சத்துருவின் வல்லமைகள் அழிகிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். யாக்கோபின் வல்லவருடைய கரங்களினாலே நீ பலப்படுத்தப்படுகிறாய். உறுதியான அபிஷேகம், உறுதியான அபிஷேகம், உறுதியான அபிஷேகம், உறுதியான அபிஷேகம், உறுதியான பலன், உறுதியான பலன், உறுதியான பலன். சத்துருக்களை வீழ்த்தும்படியாக உறுதியான பலன். என் கரம் முன்னோடு உறுதியாயிருக்கும், என் கரம் முன்னோடு உறுதியாயிருக்கும். பிசாசுகளை துரத்தும்படியாக உறுதியான பலன், உறுதியான பலன். மரண பரியந்தம், மரண பரியந்தம் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். புதுபலன், புதுபலன், புதுபலன். இதுவரை பெற்றிராத தேவ மகிமை, இதுவரை பெற்றிராத தேவ மகிமை. அனலாய், அனலாய், அனலாய். பிசாசுகள் இனி உன்னை கண்டாலே அலறும், உன் சத்தத்தை கேட்டாலே அலறும். அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு அதிகாரம்
ஊற்றுகிறார், ஆவியானவர் ஊற்றுகிறார். ரிகபல சந்தரபௌரியா ரிகபலபோ சந்தல் பிரௌடபரகசியாத்தனரோ ரிகலதன வரஷகேலேதன ரிகபலபோ சந்தரபௌரியா ரிகேமனதலரதலரன ரிகபரபலபோ சகலதன. அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஓரலதி கபரபஷகல பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். சிலர் ஆவியானவர் தொடுகிறார். ரிகத ஷகலரதன. ஆமென், ஆமென், ஆமென். ரிகபல பௌடப்தர திரகடகசிய திரபல் பிரௌடப ஷிகலேதரே ரிகமன பௌரம் தேலே சேகேனே ரிக லௌடப ரஹம்தர பௌரியாதன. கர்த்தருடைய விரல் தொடுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. புது பலன், புது பலன், புது பலன். பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய விரல். ரிகதல ஷகேரே அபிஷேகம் பண்ணுகிறவருடைய விரல். ரிகபல புது பலன், புது பலன், புது பலன். ஓ ரிகதல ஷிகரத மரண பரியந்தம் உன்னை நடத்துகிற கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். என் கரம் உன்னோடு உறுதியாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் குறுக்கிடுகிறேன், அவர்களை ரட்சிக்கும் வரை நான் விடுகிறது இல்லை. இதோ என் ரட்சிப்பின் கரத்தை உனக்கு நேராக நீட்டி உளையான சேற்றிலே கிடக்கிறவர்களை நான் கை தூக்கி எடுக்கிறேன். ஓ ரகபஷகல தரனா ரிகபரபலப சந்தரபௌரியா ரிகமனோ சந்தலபௌ ரிகபரபலப ரிகதி கமன சந்தரபோ லீரே சேகேம ஹம்தலாதியாதனரோ ரிகபரபலபஷ ரிகேலே ஹம்தா ரிதல் பிரௌடபரகசியாத்தனரா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட உறுதியாய் இருந்து உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்க சத்துருக்களின் சரி கட்டுதலை நீங்க பார்க்கும் வர ஆமென் பயப்படாமல் உறுதியாய் நிற்க பண்ணும். உங்க சத்துருக்களின் சரி கட்டுதலை பார்க்கும் வர கர்த்தருடைய கரம் ஆமென் உங்களை பயப்படாமல் உறுதியாய் நிற்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இயலாமைகளில் எல்லாம் செயல்படுகிற கர்த்தர், உன் இயலாமைகளில் எல்லாம் நான் செயல்படுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் உன்னால செய்ய முடியல, என் பலத்துக்கு மிஞ்சின காரியம் நான் போராடி பார்த்துட்டு ஆண்டவரே என்னால் முடியலன்னு நினைத்து அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தகப்பனாரே தாயாரே ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னால் முடியாத காரியத்தில் நான் தலையிடுகிறேன்.
நான் குறுக்கிடுகிறேன், என் தூதர்களை நிறுத்துகிறேன், வழிகளை உன் சத்துருக்களின் வழிகளை மறித்து அவன் பறித்து கொண்டதை பிடுங்கி உன்னிடம் இழந்ததை இரட்டிப்பாய் திருப்பும்படியாக என் தூதர்களை உனக்காக அனுப்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் முதல்ல இந்த ஆராதனை துவக்கத்தில் சொன்னது போல தேவைக்காக அவரை தேடி வருகிறவர்கள் தேவனுடைய சொந்தமாக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வந்திருக்கலாம், ஆனா நீங்க அவருடைய பாதத்தில் அவருக்கு சொந்தமாய், அவருக்கு நெருங்கின ஒரு நபராய், அவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு பாத்திரமாய். மகதலேனா மரியா பிசாசு போராட்டம் நீங்கும்படியாக தான் அவருடைய பாதத்தில் வந்தா. ஆனா இப்போ அவருக்கு நெருங்கின ஒருத்தி அவ. முதல்ல ஆண்டவர் உயிர் தெழுந்து அவளுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. ஏதோ ஒரு போராட்டத்துல பிரச்சனையில நீங்க வந்திருக்கலாம். நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு நெருக்கமான நபர் நீங்க, ஆண்டவருக்கு முக்கியமான நபர் நீங்கள், ஆண்டவருக்கு தேவையான நபர் நீங்கள். அவர் உங்களை தனியே இருக்க விடுகிறது இல்லை. என் கரம் அவனோட உறுதியா இருக்கும், நான் உன்னை தனியா இருக்க விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மாலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மா. மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மாலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா ஆமென். என் தேவன் எனக்காய் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை சத்த உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா அநேகருடைய கண்ணீர்களை கர்த்தர் பார்க்கிறார். உன் இயலாமைகளில் எல்லாம் நான் வருகிறேன், உன்னால் முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டும்படியாய் நான் வருகிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பலவீனத்திலே பலனாய் நான் வருகிறேன், உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் நான் வருகிறேன். ஆமென். நீ இழந்து போனதை இரட்டிப்பாய் திருப்பும்படியாக உன் சார்பில் செயலாற்ற நான் இறங்கி இருக்கிறேன் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை ரட்சிக்க நான் இறங்குகிறேன், உன் குடும்பத்தை மீட்டெடுக்க நான் இறங்குகிறேன். சத்துருவின் இஷ்டத்திற்கு நான் உன்னை விட்டு கொடுப்பது இல்லை. இனி தீங்கு உன்னை துக்கப்பட
துக்கப்படுத்தாது. இனி தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. அழிவும் நாசமும் இனி உன் எல்கைகளுக்குள்ளாய் கேட்கப்பட மாட்டாது. இதோ நான் உனக்காக வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அப்பா, பரத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வந்த தயவுக்காக, ஈவுகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் வெறுமையாய் விடுகிறது இல்லப்பா. இந்த நாளில் இந்த ஆராதனையின் மூலமாக சபையிலும் யூடியூப்ல தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் நீர் வெறுமையாய் விடாதபடி, ஆமே, என்னென்ன காரியத்தை உங்க பாதத்தில் இறக்கி வைத்தார்களோ அத்தனை காரியங்களும் ஆச்சரியங்களாக்கப்படுவதாக, அத்தனை காரியங்களும் அற்புதங்களாக்கப்படுவதாக. இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவன் என்ன என்ன செய்தார் என்று இவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆவியானவரே, நீர் பலமாய் இடைபடுகிறபடியா நன்றி. உங்க கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருடைய சிரசிலும் அமர்ந்து சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு உறுதியாயிருக்கிறபடியால் நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. நீங்க பெருக, நாங்கள் சிறுக. அப்படியே பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை